செமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் இன்ஜுரி ஆகிட்டா இன்னைக்கு மேட்ச் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஆடம் பேர்ஸ் வந்து இன்னைக்கு செமி ஜெயின் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணுற ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனண்ட் வராரு அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல சற்று ஓப்பன் ஆனோடனே அங்கே சிஎம் பங்க் வரார். சிஎம் பங்கோட ஹோம் டவுனில் சிஎம் பங்க் வரார். சிஎம் பங்க் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரிங்குள்ளே போகிறார். ஏன்னா அவர் தான் மிஸ்ட்ரி ஆப்போனண்ட், அவர் தான் செமி ஜெயினுக்கு எதிராக சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட போகிறார் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ண சிஎம் பங்க் தெறிக்க விட்டுட்டு உள்றாரு. செமி ஜெயின் ரொம்பவே காண்டாகிறார். ஏன்னா சிஎம் பங்கோட ஹோம் டவுன், சிஎம் பங்க் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அதனால இந்த மேட்ச்ல வந்து என்ன நடக்கும்ன்றதே ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ரெண்டு பேருமே மாறி மாறி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஜிடிஎஸ் மூவ் போட ட்ரை பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகி செமி ஜெயின் வந்து தண்டர் பவர் பாம் போட ட்ரை பண்றாரு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வழியா சிஎம் பங்குக்கு செமி ஜெயின் தண்டர் பவர் பாம் போடுவார். அதையும் கிக் அவுட் பண்ணிடுவார் சிஎம் பங்க். மேட்ச் வேற லெவலாக நடந்துகிட்டு இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி சிஎம் பங்க் தன்னோட ஜிடிஎஸ் மூவை போடலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதுலேருந்து எஸ்கேப் ஆன செமி ஜெயின் சிஎம் பங்குக்கே அவரோட ஜிடிஎஸ் மூவை போட்டு இந்த இடத்துல ஷாக்கிங் கொடுக்குறார். ஷாக்கிங் கொடுத்து பின் பண்ணுறாரு. பின் பண்ணும்போது சிஎம் பங்க் கிக் அவுட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல செமிசைனுக்கு சிஎம் பங்க் செமிசைனோட ஹெல்வா கிக்கை போட்டு அதுக்கப்புறம் ஜிடிஎஸ் மூவை போட்டு இந்த மேட்சை முடித்து பின் பண்ணி வின் பண்ணி சிஎம் பங்க் வந்து மீண்டும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டார். WWE ஆரம்பத்தில் WWE சாம்பியனை வச்சுருந்த சிஎம் பங்க் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்தப்போ கூட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனார். ஆனால் இப்போ மீண்டும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆனது மூலமாக WWE ஓவரால் எல்லா பெரிய சாம்பியனையும் வின் பண்ண ரெஸ்லரோட லிஸ்ட்ல இடம் பெறுறார் சிஎம் பங்க். சிஎம் பங்க் வின் பண்ணிட்டார். செமி ஜெயினோட 10 நாள்ல முடிஞ்சிருச்சு அவரோட சாம்பியன்ஷிப்போட ஸ்ட்ரீக். இதுதான் இந்த ராவோட மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு.